இப்போ நம்ம எல்லாரும் செல்ஃப் குவாரண்டைன்ல இருக்கனால நம்ம அடிக்கடி காய்கறிகள் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது, அது சேஃபும் கிடையாது. ஸோ ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி வாங்கிட்டு வரும்போது அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்காம அந்த காய்கறிகள் பழங்களை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நீண்ட நாள் எப்படி ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுன்றத பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ண போகிற இடத்த டிஸ்இன்ஃபெக்டிங் வைப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த டிஸ்இன்ஃபெக்டிங் வைப் வச்சு க்ளீன் பண்ணுறது எவ்வளோ அவசியன்றதை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த பொருளை ஒரு ஓரமா வச்சிடணும். ஒரு அகலமான பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு காய்கறிகளையும் தனித்தனியா வாஷ் பண்ணி எடுக்க போறோம். தக்காளி அதுல போட்டுட்டு 5 மினிட்ஸ் நல்லா அதுல ஊற வச்சு நல்லா கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டர்ல நல்லா கழுவிக்கணும். டேப் வாட்டர்ல நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு கிச்சன் டவலை விரிச்சு அதுல அந்த தக்காளியை போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தண்ணி எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க. நம்ம மஞ்சள் உப்புக்கு பதிலாக நம்ம வினிகர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வினிகரை போட்டுட்டு இப்போ நம்ம அதில் கொத்தமல்லியை க்ளீன் பண்ணலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அதில் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் அந்த கொத்தமல்லியை எடுத்துகிட்டு ரன்னிங் வாட்டரில் திருப்பி நல்லா கழுவிக்கோங்க. அந்த முனைகள்லாம் நமக்கு தடியாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ண மாட்டோம்னு இருந்தால் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டவல் எடுத்து அதில் நல்லா பரப்பி விட்டுருங்க கொத்தமல்லியை. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதில் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா நல்லா தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஒரு டிஷ்யூ பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த கொத்தமல்லி வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அந்த பாக்ஸை மூடி வச்சிங்கன்னா 1 வாரம் வரை அப்படியே இருக்கும். நீங்கள் அடுத்த வாரம் கொத்தமல்லி மீதம் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு வச்சிங்கன்னா மீதம் இருக்க கொத்தமல்லியும் இன்னொரு 1 வீக் கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். மின்ட்டியும் அதே மாதிரி நல்லா இந்த தண்ணியில் கழுவிட்டு திருப்பி ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிட்டு ஒரு கிச்சன் டவலில் நல்லா காய வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பாக்ஸில் வச்சுட்டோன்னா அதுவும் அப்படியே இருக்கும். இந்த பவுலில் இருக்க தண்ணி ஒரு 2-3 வகையான காய்கறிகள் நம்ம கழுவுனதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் டர்ட்டியான மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா புது தண்ணி மாற்றிட்டு திருப்பி மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு அதில் இப்போ பாவக்காய் நல்லா கழுவிட்டு ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டு அதே மாதிரி ஒரு கிச்சன் டவலை விரிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த முனைகளில் ஒரு பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் போட்டுட்டு மேலாப்பில் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு அந்த டப்பர்வேரை மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வரை இந்த பாவக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் கேரட்டில் அந்த தோலை மட்டும் லேசாக மேலாப்பில் சீவிட்டு திருப்பி இந்த மஞ்சத்தூள் உப்பு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கழுவிட்டு ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டு கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 2-3 வீக்ஸ் வரை பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து வினிகர் வாட்டரில் இந்த பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். வினிகர் ஆர் மஞ்சள் தண்ணி உப்பு எதுனாலும் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ நமக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி காய வச்சுட்டு காம்பெல்லாம் பிச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு பழுக்காமல் நல்ல பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அடுத்து குக்கும்பர், லெமன் அதையும் அந்த வினிகர் வாட்டரில் நல்லா கழுவிட்டு திருப்பி ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிட்டு தனித்தனியாக ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து கிரேப்ஸு, அதை உப்பு மஞ்சள் போட்ட தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு திருப்பி ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இதை நீங்கள் உதுத்து தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கனாலும் சாப்பிட எடுத்து கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தோடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பாதியை உதுத்தும் பாதியை கொத்தோடையும் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறேன். அடுத்தது பேரிக்காயை இந்த மஞ்சள் தண்ணி உப்பு தண்ணியில் நல்லா கழுவுறோம். நம்ம காய்கறிகளை விட பழங்களை ரொம்பவே சுத்தமாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை சமைக்காமல் அப்படியே சாப்பிட்றோம். ஸோ அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிட்டு இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, அதை உப்பு மஞ்சள் போட்ட தண்ணியில் நல்லா கழுவிட்டு டேப் வாட்டரில் நல்லா அலசிட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு டவலில் நல்லா விரித்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காம்புலேருந்து இலையை மட்டும் நல்லா உருவிட்டு ஒரு ஜிப்லாக் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே டிஷ்யூ பேப்பரை இப்படி பேக் மாதிரி மடித்து விரிச்சிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் 2க்கும் நடுவில் இந்த இலைகளை மட்டும் வச்சு ஜிப்லாக் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஒரு 3 வீக்ஸுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பச்சையாகவே இருக்கும். அதே மாதிரி மனமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எக்கையும் இதே மாதிரி மஞ்சள் உப்பு போட்ட தண்ணியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு திருப்பி ரன்னிங் வாட்டரில் மெதுவாக நல்லா கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சியையும் இந்த தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் டேப் வாட்டரில் கழுவிட்டு ஈரம் போகிற மாதிரி காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு டவுட் வரும், வெங்காயம் கிழங்குகள்லாம் நம்ம எப்படிடா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் நம்ம வெயிலில் ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க வைரஸ் எல்லாம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு காத்தோட்டமாக ஒரு ட்ரேயில் போட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம்.
இந்த மாதிரி காய்கறிகளை நல்ல பழங்களை க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க வைரஸ் எல்லாம் அழிஞ்சிரும். ஸோ நம்ம வாங்கிட்டு அந்த உணவுப் பொருட்கள்லேருந்து நமக்கு எந்த வைரஸும் பரவுறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸில் தனித்தனியாக போட்டு இல்லை ஜிப்லாக்ல போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜும் பார்க்க அழகாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆஃப்டர் கிளீனிங் கையை வாஷ் பண்ணுங்கள்.